பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம திருமணமான ஒரு சிலர்ல என்னுடைய கருத்து வேறுபாடுகள் விடுகின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கணவன் வேறு பெண்ணை நாட்டம் செய்து கூடாத பழக்கம் விடுகின்றது. இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி தாந்திரீக முறையில பரிகாரங்கள் அப்படிங்கறது இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். பொதுவா இந்த மாதிரி கணவன் கூடாத பழக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் மொச்சை உளுந்து ஒரு கைப்பிடி அளவு மொச்சையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதி ரெண்டும் சேர்ந்து மொச்சையும் உளுந்து எடுத்து அத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல கணவனுடைய தலையை சுற்றி 18 முறை சுற்றி அத ஓடும் தண்ணீர்ல இல்ல ஆற்றுல இல்ல கிணற்றுல இல்ல கடல்ல விட்டுட்டா அந்த கூடாத பழக்கம் விரைவிலே நீங்கிவிடும். இது மாதிரி 18 தடவை செய்யணும். 18 தடவைன்னா நம்ம 18 தடவை சுத்தணும். அது மாதிரி குறைஞ்சது ஒரு 4 மாத காலம் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை காலத்துல சுத்தினீங்கன்னா நல்ல பலன், அந்த கெடு பலன்கள் நீங்கி கணவனுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மனைவிக்கு கூடாத பழக்கம் மாதிரி வந்துடும். ஏன்னா இந்த காலம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், சாப்ட்வேர் எல்லாரும் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துருக்கிறாங்க. அந்த மாதிரி மனைவிக்கு ஒரு கூடாத பழக்கம் வந்தது அப்படின்னா அதே உளுந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடியில பாதி அளவு, துவரம் பருப்பு ஒரு கைப்பிடியில பாதி அளவு, ரெண்டையும் கலந்து ஒரு கைப்பிடியில வச்சு 18 முறை அந்த மனைவியினுடைய தலையை சுத்தியோ இல்ல உடம்பு புறாமோ சுத்தியோ கணவன் இல்ல பெற்றோர்கள் இத ஓடும் தண்ணீர்ல இல்ல கடல்ல இல்ல ஆற்றுல இல்ல வாய்க்கால்ல இல்ல கிணறுல இல்ல வீட்லயே நீங்க சிங்க் இருக்குது, சிங்க் இல்லையா லானுக்கு தண்ணி போதும் அப்படின்னா அந்த மாதிரி கூட விட்டுறலாம். பண்ணும்போது அதனுடைய பலன்கள், இந்த கூடாத பழக்கங்கள் விரைவிலே விடுபட்டு நல்ல பழக்கத்திற்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் நல்லா பெறும். அதே மாதிரி சிவன் கோயில்ல பஞ்சாமிர்த வழிபாடு, அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, அந்த அபிஷேகத்துல பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷம். எல்லா கோயிலையும் பண்ணுவாங்க. இருந்தாலும் சில கோயில்ல பண்ணாம மத்த அபிஷேகம் மட்டும் நம்மளே அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுப்போம், இல்ல சந்தனம் வாங்கி கொடுப்போம், இல்ல இளநீ வாங்கி கொடுப்போம், இல்ல திருமஞ்சனம் வாங்கி கொடுப்போம். இந்த பஞ்சாமிர்தம் அப்படிங்கறது ஒரு 4 வாழைப்பழம், ஒரு 100 கிராம் சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, ஒரு 5 ரூபாய்க்கு உலர் திராட்சை, 5 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு இல்ல பேரிச்ச மாதிரி வாங்கி அத அவங்க கையால வாய்ப்பு இருந்தால் அந்த பஞ்சாமிர்தம் பிசைஞ்சு பூசாரிகிட்டே வாங்கிட்டே கொடுத்து பஞ்சாமிர்தம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த கூடாத பழக்கம் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விலகிவிடும். இது குறைந்தது அந்த 4 மாசத்துக்கு 16 தடவையாவது பண்ணணும். பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தம்பதியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி கூடாத பழக்கம் ஒளிர்ந்து இருவரும் அந்யோன்யமாவதற்கு ஒரு வாய்ப்புகள் நல்ல முறையில கிட்டும். அதே மாதிரி இந்த தம்பதியரிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட இன்னொரு பரிகாரம் சொல்றேன். இந்த மாவிலை இருக்கு இல்லைங்களா, மாவிலை, சுத்தமான ஒரு மாவிலை எடுத்து தண்ணீர்ல நல்லா கழுவிட்டு அந்த மாவிலையில மனைவியானவள் கணவன் கூடாத பழக்கம் இருந்தேன்னா அதுல பால் பாயிண்ட் பெண்ல எழுதலாம், என்னுடைய கணவன் மனம் திருந்த வேண்டும், என்னோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டும், கூடாத பழக்கம் இருந்தால் அதை தடைப்படுத்த வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அந்த மாவிலையில ஒரு சந்தனம் ஒரு பொட்டு, குங்குமம் ஒரு பொட்டு வச்சு அத
அந்த நீலவாக்கு இலை இருக்கு இல்லையா, அப்படியே சுருட்டி ஒரு மஞ்சள் நூல் போட்டு அதை சுருட்டி நம்ம இதை சுருட்டி வைக்கணும். இந்த இதை நம்ம பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம், அமாவாசை அன்னைக்கு செய்யலாம், இல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். இந்த மாதிரி பண்ணி இந்த இதை மாவிலையில அந்த எழுதிய எழுத்துக்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவி தப்பாக இருந்தால் கணவன், இத மாதிரி பண்ணி இத அந்த இதுல நம்ம தலையணைக்கு அடையில வச்சு தலையணை பில்லோ கவருக்குள்ள போட்டாலும் சரி, இல்ல பெட்டுக்கு அடியில பில்லோ கவர்ல பெட் கவர்லயும் போட்டு தினசரி தூங்கி வரவும். இது கணவன் மனைவி 2 பேருக்கும் தனித்தனியாக 2 கூட தயார் பண்ணி அந்த கணவி மனைவி அந்யோன்யமாக இருப்பதற்கும் இந்த மாதிரி 2 பேருடைய பில்லோ கவர்லயும் இல்லைன்னா பெட் கவர்லயும் போட்டு அதை வச்சிருக்கணும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அந்த இத மாவிலையில சந்திரன் குங்குமம் வச்சு அந்த இதை எழுதி வைத்த இது நம்ம தூப தீப ஆராதனை காமிச்சு சாமி ரூம் படத்துக்கிட்ட வச்சிடணும். மறுபடியும் இரவு தலையணை கவருக்குள்ளேயோ இல்ல பில்லோ பெட்டு கவருக்குள்ளேயோ போட்டு வைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 21 நாட்கள் 48 நாட்கள் சொல்லலாம். பெண்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் காலம் வரும் இல்லையா, அதனால 21 நாட்கள் முடிச்சிட்டு அப்புறம் அந்த மாதவிடாய் பீரியட் முடிஞ்சிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்பெல் இந்த மாதிரி ஒரு 3 தடவை, அதாவது 3 மாத காலத்திற்கு 3 தடவை ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கூடாத பழக்கம் போய் கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு நேசம் அதிகமாகி பாச பிணைப்பு உறுதியாகும். இது தாந்திரீக முறையில மாவிலை தோறதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அதே மாதிரி அந்த மாவிலை தோரணை எழுதி அதுல ஒரு பச்சை கற்பூரம் வைக்கலாம். ஒரு நம்ம எழுத்து எழுதிட்டு சந்திரன் குங்குமம் பொட்டு வச்சு பச்சை கற்பூரம், சின்ன வெள்ளை பச்சை கற்பூரம் வச்சு யாத பெட்டு கடியிலையோ பில்லோ கவர்லயோ வச்சுட்டு தொடர்ந்து 21 நாட்கள், ஏன்னா அப்புறம் மென்சஸ் வருதுன்னா அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பெல் அடுத்த 21 நாள், அடுத்த 21 நாள். ஆண்களாக இருந்தா 48 நாட்கள் தொடர்ந்து அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த தேவையற்ற சிநேகிதம், அந்த கூடாத பழக்கம் ஒழிந்து இருவரும் அந்யோன்யமாக ஒரு வசியத்திலே இருப்பார்கள். ஆக இந்த மாதிரி பிரச்சனை உள்ள தம்பதிகள் இதை பண்ணினா சீக்கிரம் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு தென்படும் பராசக்தி அருளால் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.